guys, welcome to another FIFA gameplay. இப்போ வந்து Godzilla you won your league tournament season points plus 4000. ஏதோ இதுக்கு வாங்கலாமே மறந்துடுச்சு. ஜோயின் ஸ்கவுட்டிங் இதோட என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு. சூப்பர் guys. இதை வச்சு நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில. ஏதாச்சும் சூப்பராக தான் வரலாம். இந்த வாட்டி நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம கண்டிப்பாக யூட்டோக்கே எடுத்துருவோன்ட்டு காய்ஸ். அதே மாதிரி நம்ம எடுத்துடலாம். ஆனால் 4500 டைமண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஆனாலும் எனக்கு இன்னும் கொஞ்சோண்டு ஏன்னா ஒரு 4 ஸ்பின் படைச்சா வேணால் கிடச்சிரும். அதான் நம்ம தான் எம்பம்பு போட்டு திரும்ப வந்துருக்கானுங்க. அவ்வளோதான். கோல்கி கிடச்சா 16. பரவாயில்லையே கைஸ், 121 பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆமாம் 121 பண்ணலாம். என் பாப்பெல்லாம் கிடச்சானா வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நம்மளுக்குலாம் பூலி ஏவா, நம்மளுக்கு என்ன பூல் பி தான் வேணும். பூலி ஏவும் ஏன்னா ஒரு 94 எடுக்கணும். அதான் நம்மளால் முடியுமா? கண்டிப்பாக. இப்போ வந்து எக்ஸ்சேஞ்சு இதை வச்சு என்ன பண்ணுறது, ஒன்றுமே எல்லாம் டொக்காட்டாக தான் இருக்கும். ஸ்டோர் எப்பவும் போல் அப்படி தான் இருக்குது. பரவாயில்ல, இது ஒன்று வாங்கிக்கலாம். கண்டிப்பாக வாங்கிக்கலாம். போட்டு சூப்பரு. நல்லா இருக்கேன். ஏதாவது நல்லதாக ஆனால் தாங்கடா, நல்லா இருப்பீங்க. இல்லைனாலும் நல்லா தான் இருக்க போகிறீங்க. தெரிஞ்சுன்னா சார் legal rewards. Super job. பரவாயில்லையே கைஸ், எல்லாம் கிடைக்கிது. நைஸு. ஏதோ லீகில் போனோம். லீகில் போயிட்டு இந்த ஆக்டிவிட்டீஸ் அது வேறு எனக்கு வெளியாகும். என்னென்ன தெரியல. பாருங்க, அந்த அதுலேயே இருக்குது இது. பரவாயில்ல, நல்லா இருக்கேன். பரவாயில்ல. 40 டைமண்ட். இது ஒரு 10 கேப்பு. தாடா கேப்பை என்னடா பண்ணுறீங்க? ஏன் கேப் வச்சுருக்கீங்க? லாகினுக்கு இன்னொரு 10 டைமண்டு. 15 சில்வரா? சில்வர் தானே. பரவாயில்ல கைஸ், நைஸ். பரவாயில்லையே, இது நல்லா இருக்கு. இது விளாண்டு தான் தீரணுமா? விளாட வேண்டியது தான் பாவம். அப்புறம் அழுவும். காசு நம்மளுக்கு தேவையானது காசு தான். இது ரேங்க பாயிண்ட்டா என்ன? பாமெல்லாம் நம்மளுக்கு வேணாம். பிடிக்கிற மாதிரி போனால் நான் பிடிக்க மாட்டேன். நம்மளாம் வேற மாதிரி எதையோ நான் வந்து விடாமல் பிடிக்கணும். அதுதான் என்னோடய சேலஞ்ச். அதாவது குண்டுகளை தவிர்த்து எல்லாத்தையும் சூப்பர் குடிச்சிட்டே இருப்போம் எல்லாத்தையும். அவ்வளோதான், நம்ம தான். யோ சாமி, யோ 3 தான் விட்டேன். 5 மட்டும்தான் விடக்கூடாது. புட்றா புட்றா. ஐயோ இப்படி. அவ்வளோதான். குட் ஜாப். 3 தான் வேஸ்ட் விட்டுருக்கோம். நம்மளை மாதிரி அவன் பரவாயில்ல. 4 தான் வேஸ்ட் மிஸ்ஸு. 4 தான் வேஸ்ட் மிஸ்ஸு. அவ்வளோதான். 4 தானே மிஸ்ஸு. இதில் என்ன இவ்வளோ ரேங்க் பாயிண்ட்டு ஜெயிச்சிருக்கோமா? 170 ரேங்க் பாயிண்ட்டு. சும்மா இல்லை. ஸ்டார் பாஸ். இந்த ஸ்டார் பாஸ் என்ன ஒரு 1 2 சூப்பர். குட் ஜாப் கைஸ், குட் ஜாப். கிளப்பில் எவனாச்சும் லெவலப் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. கோல் கீப்பர் பாருங்கள், 118. கண்டினியூ. இப்போ கியூப் எல்லாமே கியூப்பில் தான் இருக்குது. இவனை போய் என்ன ரேங்கப் பண்ண எவ்வளோ வேணும்னு மட்டும் பார்த்துட்டு வரேன். இப்போ 700 வேணும். 700 நீ பார்த்த? ஆமாப்பா 700 வேணும். ஐயோ
சரி ரைட், அது வரைக்கும் இவனையாச்சும் ஃபைட் பண்ணிட்டு வந்து ரேங்க் ஐயோ என்ன தவிர நான் ஃபுல்லாக ஜிம்மா அந்த மாதிரி தான் இருக்கேன் இப்போ. ஆமாம் 120 ஓவிஆர் நம்மளோட இதாக பண்ணுறோம் காய்ஸ், கண்டிப்பாக பண்ணுறோம். 120 119 பண்ணுறோம், கண்டிப்பாக பண்ணுவோம் காய்ஸ், கண்டிப்பாக பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா ஆஃபர். டிராஃப்ட் வச்சுரு என்கிட்ட அவ்வளோ இல்லை ப்ரோ, மன்னிச்சிக்கோ ப்ரோ, சத்தியமாக மன்னிச்சிக்கோ ப்ரோ. 420 நானே 420 எஃப்சி டிராஃப்ட்டோன்னு நினச்சேன் 70க்கு. அப்போலாம் தந்தேன் நல்லா எங்கே இருப்பேன், எப்படி இருப்பேன் தெரியுமா வயசு, நான் வேற மாதிரி அப்படின்னானுங்கெல்லாம் அந்த மாதிரி இருப்பேன். போடுங்க 1000 ப்ரோ, நம்ம விற்று வாங்குறதுக்கு பரவாயில்ல இது வேலை. எதுவும் வரல இன்னொரு ஃப்ரீ, இது நம்மளுக்கு எதுவுமே தெரியாதுடா. இது வந்து 115 போடுவோம், 114 தெரியும்டா, இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க. இப்போ இது தெரியும்டா. இப்போ என்னன்னா ஏற்றுருவோம், ஐயா இப்போ வந்து தருவோம். என்ன இருக்குது இது லாஸ்ட்டு, சூப்பரு. நம்மளுக்கெல்லாம் பலூன் வச்சு கொண்டாடுறாங்க. நைஸ். எக்ஸ்ட்ரா டைம் தானே இப்போ போயிட்டு வந்தோம். அந்த ஸ்டார் கோட்ஸ் அதானே, அதுதான் ஸ்டார் ஸ்கவுட். எதாவது பண்ண வேண்டியதுதான். இங்கே ஓவியார் எடுப்போம்னு நினைக்கிறேன், தெரில. தஸ்ரா இதுரா லக் 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 படு 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 படு. பரவாயில்ல கைஸ், நம்ம வந்து பார்ப்போம். போயிட்டு கார்னராகவே எடுப்போம், கார்னரில் தான் இருக்கும். ஒரு 115 தந்தானுங்கன்னா வச்சுக்கோங்க, இப்போ எடுத்துருவேன். போங்கடா மாற்றி அவ்வளோதான் கைஸ். வாங்க ஏதோ அந்த 1000 அதுக்குள்ளே தானே இருக்குது. ஆமாம் இதுக்குள்ளே தான் அந்த 1000 இருக்குது. ஹெட் டு ஹெட் அன்கிளைம்டு ஆக்டிவிட்டிஸ் ரிவார்டா என்னவா இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஏன் பேர் ஸ்டக் ஆகுது அப்படின்னா ஏதோ கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். வாங்க கைஸ் போய் பார்த்துடலாம். ஃபோன் ஏதாச்சும் ஆயிடுச்சா? ஹாய் ஹலோ. இதுக்கு தான் அந்த இதா நானே பயன்ட்டு அவ்வளோதான், ஃபோனு முடிஞ்சிச்சு வந்துட்டு. பயம்லாம் இல்லை, அவ்வளோதான் அப்படின்னு வச்சேன். வாங்க கைஸ் லெஜெண்ட்ரியில் போய் ஒரு மேட்சை போட்டு வந்துடலாம். போன அதில் என்ன பண்ணோன்னா அவனுங்களுக்கே நம்ம வந்து இது தந்தோம், கோல் தந்தோம். இதுக்கு அவனுங்களை வந்து கோல் தந்தோம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆசை தான் பண்ணுது. துக்கமாக வருது, என்றைக்குமே நம்ம தான். ஐயோ மேம் இது நல்லா இருக்கு. எப்படியாச்சும் கைஸ் இந்த சீசன்லேயாச்சும் நான் எஃப்சி சாம்பியன் அடிக்கணும். ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? எஃப்சி சாம்பியன் மட்டும் அடிச்சிட்டேன்னா வச்சுக்கோங்க, அவ்வளோதான் உண்மை தான் அப்படின்னு ஆயிரும். ஏன்னா அந்த எஃப்சி சாம்பியன் மட்டும் அடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து இப்போ 10,000 ஜிம்மு தரானுங்க. இந்த 10,000 ஜிம் வச்சு நான் என்னென்னலாம் பண்ணுவேன் தெரியுமா? ஐயோ கோல்டு 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 என்ன தலை ஏன்னா இப்படி ஃபுல் பவரில் ஷூட்டு அடிக்கலாம்னு வச்சேன். பேட்ரி ஓடுறா, அங்கிற பேட்ரி இங்கிற பேட்ரி, கோலு பேட்ரி, அவ்வளோதான். பேட்ரி வச்சு கோல் போட முடியாதா? இப்போ இப்படி சொல்கிறேன். சில இந்த கழுவி ஊற்றுனா ஐயோ ஏன் அது வேணும். அப்படியே கொண்டு போவோம், இப்படியே பாஸ் பண்ணுவோம். இவ்வளோ சத்தியமாக பாஸ் தான் போடணும்னு வச்சேன். கொஞ்சம் திருப்பி இது பண்ணிட்டேன். இப்படியே சுற்றுவோம், அவங்க அப்படியே போவானுங்க, அப்படியே திருப்பி ரெடி. நான் போட்டது அவனுக்கு சத்தியமாக கொஞ்சம் இங்கே கொண்டு போவோம். எப்படி வச்சு போட முடியுமா? கண்டிப்பாக முடியாது கைஸ். போட்டு 4 கோல் அவன் முட்டை. நம்ம எடுத்துகிட்டு அப்படியே ஓட முடியுமான்னு பார்க்குறோம். ஓடலாம். என்ன அது? ஐயா ஒரு 10 செகண்ட் தான் இருக்குது.
ஐயா என்ன வயசு இது தர்மசம் மட்டும் சரி இங்கேருந்து ஒரு அடி வெற்றியால் ஸ்பீடாலாம் அடிக்க முடியாது தெரிஞ்ச விஷயந்தான். அதான் நான் சொல்கிறது கேமில் நீங்கள் சொல்லுவீங்க ஏன்டா முடிஞ்சா அவனை ஃபுல்லாக ஏற்றிட்டு போவேன் அப்படின்னுவீங்க. புரியுது பண்ணலாம் இந்த பொறுமை முக்கியம் பைக்கில் இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக பொங்கில் தான் என்ன பண்ணுறது இவன் வந்து நம்மளை வந்து அவ்வளோதான் நம்மளை இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரில. அவனுங்கெல்லாம் சேர்ந்து வாங்க பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி வச்சு அப்படியே சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க. இந்த வாட்டி 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி வந்திருக்கேன். பார்த்தலாம் யார் ஜெயிக்கிறான்ட்டு. இங்கே அக்ஷதா இல்லை எதிரில் இருக்க பிளேஸான்ட்டு. கைஸ் நான் வந்து யூடியூப் சேனலோட பேரை வந்து மாற்ற போகிறேன். அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட்டே பண்ணி சொல்லிடுறேன். என் மெசேஜை கன்வே பண்ணிக்கிறேன். அதாவது என் பேரை வந்து ரைஸ் ஆஃப் தி பீஸ்ட்னு வைக்க போகிறேன். சூப்பரு நைஸு அப்படின்னு வச்சுப்பீங்க. ஐயா என்னையா அது போலர்றா பென். நான் என் பேரை பென் வச்சுக்கிறேன். பிளேஸ் ஜெயிப்பானா இல்லை பென் ஜெயிப்பானா? பென்னுனா நீங்கள் யோசிக்கிற பென் கிடையாது. அறா கோலை அவ்வளோதான் நைஸு. ஓ போய் இப்படி ஒரு கோலு நம்மளாம் யார் கேனே வச்சுருக்கலாம் தோக்கலாமா? கோல் அவ்வளோதான் போட்டு ஐயோ அவங்களே இப்படி கோல் அடிக்கிறானே. பேடுறி அறா கோல். நம்ம 118 பண்ணி வச்சுக்கிறோம் கோல்கியை. எல்லாம் எதுக்கு நம்மளோட விஎஸ் அட்டாக்கு தான். விட்டுருந்தீங்கன்னா நம்மளை போய் கோலாக தடிச்சிருப்பேன்டா. என்னையா அது ஐயோ லெஃப்ட்லேருந்து நம்மளுக்கு வேறு அடிக்க வராது. ரைட்லேருந்து அடிச்சு பழக்கம். கோல் ஐயோ என்ன கேஸ் அவன் 7 அடிப்பான்னு நினைக்கிறப்போ. அரை கோல் போடு சரி வெறியாக போயிட்டுருக்குது. போடு லாங்லேருந்து கோல் கைஸ். போடுறா டி பெட்ரி கோல் எடுத்துகிட்டு போய் ஒரே போடு மட்டும் போட்டேன்னா நல்லா இருக்கும்டா. போடு வின்னு அவ்வளோதான் போடுங்க கைஸ். நம்மகிட்டே அவனை சேலஞ்ச் பண்ணுறானா எவ்வளோ பெரிய இவனாக இருக்கணும் அவன். இல்லை என்னையா அது தெரியுதில்ல எதிரில் யார் வந்திருக்கேன்ட்டு இவ்வளோலாம் பேசுகிறேன். இந்த மேட்ச் பாருங்கள் நம்மளை கொல்ல போகிறாங்க. என்ன அடிச்சு தம்பி யார் தம்பி நீ வர்றா வீட்டுக்கு அப்படின்னு அனுப்பிச்சி விட்றானுங்கன்னு நினைக்கிறேன். இல்லை எடுத்தாலே சும்மா ரெடினே வருது. இந்த வாட்டி நம்ம ஓவியாரை பார்ப்போம். இந்த வாட்டி நம்ம தோற்றுருவோம். போட்டு என்ன விஷயம்லாம் ஒரே மாதிரி வருதே போட்டு. ஏன்னா நம்ம லெஜெண்ட்ரி 2 வரைக்கும் போயிட்டோம்ல அதனால யாரையும் அவங்க ஜட்ஜ் பண்ணுறதில்ல. அதே லெஜெண்ட்ரி 1 அதுக்குள்ள முன்னாடி போகிறதுக்கு முன்னாடிலாம் அப்படி ஜட்ஜ் பண்ணுவானுங்க. பார்க்க ஐசோ ஸ்பீட் மாதிரியே இருந்துச்சியா. ஐயோ இந்த வாட்டியும் ஐய இந்த வாட்டி பார்க்க மறந்துட்டேங்க. சத்தியமாக பார்க்க மறந்துட்டேன் நான். ஓ ஷிட் நாட் குட். பெரிய அறா கோலை அப்படியே சுற்றி விட்டு அடி பண்ணுற கோலை. கோல் சரியான கோல். இப்படி கொண்டு போய் பென் ஃபுல் பவரில் கோல்றான் ஒரு கோல். அதே அப்பா அறா கோலை கையை வச்சு விட்டான். என்ன அடிச்சுருக்கான் இதோட ஃபுல் பவரில் போட்டு. இவனு கிணையும் அண்ணன் தம்பின்னு நினைக்கிறேன். பெண்ணை வந்து அண்ணனாக இருக்கணும், கிணையை வந்து தம்பி இருக்கணும். அறா கோலை போடுற அடி. ஓ ஷிட் நாட் குட். ஓ ஷிட் ப்ரோ அவனுக்கு 4 கோல் அடிச்சிட்டானுங்க. அறா கோலை யோ ஸோ சேட்ஸ் ஆஃப் இந்தியா. யோ கோல் லிட்ரலி இட் வாஸ் அன் கோல். ஏமாத்துறானுங்க அண்ணியா ஏமாற்றிட்டானுங்க. கோல் சீக்கிரம் சடன்னு அடிக்கணும். 20 செகண்டில் எத்தனை கோல் அடிக்க முடியும்னு தெரில. ஆனால் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணாமல் இருந்தால் அப்படியே மாடு சாணி மாதிரி அப்படியே இருக்காரு வேண்டியது தான்.
டேய் பெண்ணு கொண்டு போடா அறா கோலை ஷோனுக்கு 10 கோலு 11 கோலு கைஸ் அவனுங்க. சத்தியமாக ரியலி ஐ நாட் எக்ஸ்பெக்டட். சத்தியமாக என்ன கைஸ் இப்படி ஆயிடுச்சு. ரியலி ஐ வெரி சேடு கைஸ். பரவாயில்ல, ஆனாலும் நம்மளுக்கு ஏறும். இதை யோசிச்சு தாங்க நான் போனதே மேட்ச்சுக்கு. இது மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். எப்படி ப்ரிப்பேர்டு நைஸு. இப்போ வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுறது நம்மளுக்கு தெரியல கைஸ். இல்லை ஏதோ கிஃப்ட்டு காட்டினானுங்க அவனுங்க. என் கடையில் கிஃப்ட்டு தென்பட்டுச்சா கிஃப்ட் அது ஸோ சேடு கைஸ். இப்போ வந்து திரும்ப ஆர்கேட் நான் கொண்டுருவேன். ரைட்டு கைஸ், திரும்ப இதா போவோம். இப்போ வந்து ஸ்டாப் வீச் டைமா எனக்கு விளாட்றதே பிடிக்கல. 15 எக்ஸ்ட்ராவாயா? எதையும் விடக்கூடாதுன்னு தான் நினச்சேன். இப்போ வந்து 20,000 ஜெம் வந்து இதிலே கிடைக்குமாமா. எப்படி இருக்கும்? நான்லாம் அப்படியே போட்டு அவ்வளோதான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு தான் யோசிப்பேன். இப்போடாடி நம்ம இது 2000 1000 1 லட்சம் 10 பில்லியனு 20 ட்ரில்லியனு 20 40 50 ட்ரில்லியனு ட்ரில்லியன் அவ்வளோதான் ட்ரில்லியன் பில்லியன் மில்லியன் யோ கோடிடா 10,000 வளர்றேன் 15,000 பில்லியனு சூப்பர். போடு ஒன்றுமே நம்ம விடல கைஸ், ஒன்றுமே விடல. போடு ஜோ என் நல்ல வாய் நல்லா இருக்கும். இந்த வாய் சத்தியமாக நல்லா தான் இருக்குது. 2 தான் கைஸ் விட்டேன். 3 4 விடக்கூடாது. போடு இல்லை கைஸ் 5 விடக்கூடாது. அப்படி கொஞ்சம் வாய். குட் ஜாப். ஸ்டார் பாஸில் என்ன போட்டு 100 டைமண்டு. குட் ஜாப் கைஸ். மொத்தமாக எவ்வளோ டைமண்ட் இருக்கும் நம்மகிட்ட? ஒரு 600. பரவாயில்ல, 500 இருக்கு. இப்போ நம்ம போய் 300 டைமண்டை போய் கிளைம் பண்ணிடலாம். போய் அது என்ன எதுலையோ இதில் தான் ஈஸியாக போய் பண்ணணும். இதுலையா இல்லை இதுலையா இது எதுவும் இன்னும் இதே 2 மட்டும் தான் பண்ணும். 20 ஜெயிக்கணுமா? ஜியா இது கேபிட்டல் சென்ஸ் ரொம்ப வெறியாகும் எனக்கு. பண்ண நல்லதாக தான் தெரியுங்களா அப்படின்னா சொல்லுங்க, நான் பண்ணுறேன். போய் வேறு எதுலையோ போய் பண்ணுமே. ஆக்டிவிட்டீஸே தான் டாஸ்க்ஸ் அவ்வளோதான். அவ்வளோதான். 300 டைமண்ட் ஜெயிச்சிச்சு. சூப்பரு. இருங்க நம்மளால் எவனாச்சும் போய் வாங்க முடியுமான்னு போய் பாட்டு வரலாம். அதோட டைமண்ட் ஆச்சு இல்லை திரும்ப ஸ்டார் பாஸில் ஆர்கேடை மட்டும் காட்டினீங்கன்னா சத்தியமாக நான் வெறியாயிருவேன். ஆக்டிவிட்டி என்னோட ஒன்றுமே இல்லை கைஸ். நான் ஏன் ஸ்டார் பாஸா திரும்பவுமா? இதை வச்சு என்ன பண்ணுறது? நமக்கு எதுவுமே நம்மளுக்கு ஐடியாவே இல்லை ப்ரோ. நமக்குன்ட்டு இல்லை. யாராச்சும் கமெண்ட் பண்ணுவீங்களா? வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்ட்டீங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பாய் கைஸ்.